அனைவருக்கும் வணக்கம். டானிஸ்டே போலாமா? 2024 டிசம்பர் 9 அன்னைக்கு தமிழ்நாடு அசெம்பிளியில் எல்லா கட்சியும் சேர்ந்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டங்ஸ்டன்னா என்னன்னு பார்த்துடலாம். டங்ஸ்டன்கிறது ஒரு ரேர் மெட்டல்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு கிரேஷ் ஒயிட், அதாவது சாம்பல் கலந்த வெள்ளை நிறமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டங்ஸ்டனோட ஸ்ட்ரென்த்தை நம்ம டைமண்ட் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். டைமண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு தான் இந்த டங்ஸ்டனும் ஸ்ட்ராங்கும். இதை ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பர்பஸில் பார்த்தோம் அப்படின்னா இதை பல்ப் செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி நம்ம 100 வாட்ஸ் பல்பில் நடுவில் ஒரு சின்னதாக நூல் மாதிரி இருக்கும். அது கூட நம்ம ஃபியூஸ் போயிருச்சா இல்லையான்னு நம்ம அது கட் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம பார்ப்போம். அது கூட டங்ஸ்டன் தான். அப்புறம் இது மிலிட்ரியில், ஏரோஸ்பேஸில் அங்கே சில காம்போனன்ட்ஸ்லாம் செய்கிறது கூட இந்த டங்ஸ்டனை பயன்படுத்துகிறதா சொல்கிறான். இந்த டங்ஸ்டன் இந்தியாவில் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அசெம்பிளியில் பிஜேபி கொண்டு வந்த எம்எம்டிஆர் ஆக்ட் சட்டத்திருத்தத்தை பற்றி கூட நிறைய விவாதம் நடந்துச்சு. அதை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். எம்எம்டிஆர் ஆக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல 1957 தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே தான் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் கிடைக்கிது. அதுக்கப்புறம் 2015 தான் இதை ஃபஸ்ட்டு சட்டத்திருத்தம் பண்ணுறாங்க. 2015க்கு முன்னாடி இந்த ஆக்ட் எப்படி செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் இந்த பேசிஸில் தான் இவங்க இந்த பர்மிஷனை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த மைனிங் லைசன்ஸை வாங்குறவங்க கவர்மெண்ட்டுக்கு ராயல்ட்டி பே பண்ணால் போதும். 2015 கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஆக்ஷனில் விடுவோம், அதாவது நாங்கள் மைன்ஸை ஏலத்தில் விடுவோம், அதை நீங்கள் பிட் பண்ணி யார் அதிக விலை கொடுத்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த லைசன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் அது கூட ஆடாக கொண்டு வந்தாங்க. எந்த ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் அந்த மைன்ஸை எடுக்கிறீங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ராயல்ட்டி பே பண்ணணும், ப்ளஸ் டேக்ஸ் பே பண்ணணும், இப்படின்னு நிறைய விஷயங்களை அதுக்குள்ளே சொல்லியிருந்தாங்க. இந்த வழியில் தான் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் மேலூர் ரீஜியனில் உள்ள நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த சைட் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர்ஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அரிட்டாப்பட்டின்னு ஒரு வில்லேஜை தமிழ்நாடுடைய ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ், அதாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு ஒரு என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன், அவங்க நவம்பர் 19 இந்த இஷ்யூஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அவங்களோட வெப்பேஜில் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, அந்த சைட்டில் நிறைய மலைகள் இருக்குது, அந்த மலைகளில் நிறைய உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 20 தான் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க. இதுக்கு பல கட்சிகள் ஆதரவும் தந்தாங்க. அதை தொடர்ந்து தான் தமிழ்நாடு அசெம்பிளியில் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கு எதிராக தீர்மானமும் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதாங்க டங்ஸ்டன் இஷ்யூவோட இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே இந்த சென்னையில் ஆற்றுல வீட்டை கட்டி சேத்துல குடும்பம் பண்ணுற கதையாக தான் மழை வந்தால் நம்ம நிலைமை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் நடக்கிற இயற்கை சீற்றத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவ்வளவு நடந்தும் இயற்கையை நம்ம மேலே மேலே அழிச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம நிலைமை என்னன்னு நமக்கே தெரியாது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.